ஹாய் மக்களே, இன்றைக்கி நீங்கள் கமெண்ட்டில் கேட்ட போல் மோர் குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடுகு 10 கிராம், உளுந்து 30 கிராம், ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் 3 கிலோ, ஆனியன் சாப் பண்ணது 1.5 கிலோ, சீரகம் 10 கிராம், தயிர் 4 லிட்டர், காஞ்ச மிளகா டர்மரிக் பவுடர் 2 டேபிள் ஸ்பூன், பெருங்காயத்தூள் தேவையான அளவு. இது தேங்காய் பேஸ்ட்டு அரைச்சி வச்சது. இதில் பச்சை மிளகா, இஞ்சி எல்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். பச்சை மிளகா ஒரு 5, கருவேப்பிலை தேவையான அளவு, பூண்டு ஒரு 50 கிராமு, கொத்தமல்லி. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ அண்டி சூடானோடனே தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாம். தேங்காய் எண்ணெய் ஊற்றுறதுனால தான் மனம் கிடைக்கும், ஸ்மெல் நல்லா வரும். இன்னும் ஆயில் சூடாச்சு. இப்போ கடுகு 10 கிராம் கடுகு போட்டோம். இது நல்லா பொரிச்சு வரும். இப்போ நம்ம இதில் உளுந்து சேர்த்துக்கலாம். 30 கிராம் உளுந்து நல்லா கோல்டன் கலரில் வரணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், கோல்டன் கலரில் வந்திருக்கு. இந்த மாதிரி வரணும். பூண்டு சேர்த்துக்கலாம். 50 கிராம் பூண்டு, இடித்து வச்ச பூண்டு. இதுவும் நல்ல கலர் வரணும், கோல்டிஷ் கலரில் வரணும். அது வரைக்கும் ஸ்டார்டே பண்ணணும். இப்போ நம்ம ரெட் சில்லி ஆட் பண்ணுறோம். 5 ரெட் சில்லி. ரெட் சில்லி இப்போ போடுறது எதுக்குன்னா, முன்னாடி போட்டோம்னா கலர் பிளாக் ஆகிடும். அதனால் இப்போ நம்ம போடுறோம். அதுக்கடுத்து சீரகம் 10 கிராம் சீரகம். சீரகம் முன்னாடி போடக்கூடாது, போட்டோம்னா கலர் சேஞ்ச் ஆகிடும், சீரகமும் கருப்பாயிடும். அதனால் இப்போ ஆட் பண்ணுறோம் சீரகம். கருவேப்பிலை, பச்சை மிளகா, ஆனியனு ஒன்றா சேர்த்து வதக்கிக்கணும். 5 to 10 மினிட்ஸ் ஆகும் நல்லா குக் ஆகிறதுக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் வந்துச்சு. ஒரு 70% சாட்டே ஆனால் போதும், அதிகமாகவும் சாட்டே பண்ணக்கூடாது. இந்த அளவு இருந்தால் போதும். இப்போ நம்ம பெருங்காயத்தூள் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு தான் போட்டுக்கணும். அதிகமாக போட்டாலும் ஃப்ளேவர் டாமினேட் பண்ணிடும் பெருங்காயம். இப்போ நம்ம மஞ்சள்தூள் போடலாம். மஞ்சள்தூள் 2 டேபிள் ஸ்பூனு ஆட் பண்ணியிருக்கேன். இதுவும் ரொம்ப நேரம் வதக்கக்கூடாது, சும்மா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம உடனே தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ணோம். ரொம்ப நேரம் ஆயிலில் மஞ்சள்தூள் சாட்டே பண்ணோன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். அதனால தான் உடனே தேங்காய் பேஸ்ட் போட்டுருவோம். இப்போ வீட்டுக்கு தேவையான அளவு பார்த்துக்கலாம். நம்ம கடுகு 1/4 டேபிள் ஸ்பூன், சீரகம் 1/4 டேபிள் ஸ்பூன், உளுந்து 1 டேபிள் ஸ்பூன், ஆனியன் 2 ஆனியன், க்ரீன் சில்லி 2, கோகோனட் பேஸ்ட்டில் நம்ம கோகோனட் ஹாஃப் போட்டுக்கலாம். அதில் சீரகம், பச்சை மிளகா, இஞ்சி போட்டு அரைச்சி வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் தயிர் 1/2 லிட்டர் போதும். மஞ்சள்தூள் ஒரு பிஞ்சு ஆட் பண்ணிக்கலாம். காயில் இன்றைக்கி நான் வெண்டைக்காய் ஆட் பண்ணியிருக்கேன். இதில் நம்ம கோகோனட் ஆயில் சேர்த்தோன்னா இன்னும் ஃப்ளேவர் நல்லா இருக்கும். நீங்களும் வீட்டில் கோகோனட் ஆயில் போட்டு ட்ரை பண்ணுங்கள், ஃப்ளேவர் நல்லா கிடைக்கும். மோர் குழம்புனா தேங்காய் எண்ணெய் ஊற்றினால நல்லா ஃப்ளேவர் மனமாக இருக்கும். அதுக்கப்புறம் பச்சை மிளகா, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் தேவையான அளவு தான். எல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம வதக்கணும். அப்படி வதக்கினாதான் நைட்டு வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கும். நம்ம அதிகமாக ரோஸ்ட் பண்ண விட்டோம்னா சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிடும். இப்போ நல்லா வதங்கிச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்ச வெண்டைக்காய் ஆட் பண்ணிட்டோம். இது சும்மா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட்டு. நான் இந்த மசாலாக்காக தான் சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் தயிரில் சால்ட் இன்னும் ஆட் பண்ணலண்ணா. நான் இப்போ இந்த மசாலா அளவு தான் நான் இப்போ சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்களும் தேவையான அளவு ஆட் பண்ணதுக்கப்புறம் தயிர் ஊற்றுனதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு சால்ட்டு. ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சால்ட் அதிகமாகிடும். இதெல்லாம் முடிஞ்சது. கொத்தமல்லி ஆட் பண்ணிட்டு நம்ம இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் தயிர் ஊற்றணும். சீக்கிரமாக ஆட் பண்ணக்கூடாது தயிரும். சீக்கிரமாக ஆட் பண்ணிங்கன்னா இது ஸ்பாயில் ஆகிடும். வீடியோ எடிட்டிங்கில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் பண்ணணுன்னா சொல்லுங்கள், நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோஸ் சேர்ந்து ட்ரை பண்ணுறோம். பார்த்தீங்கன்னா 4 லிட்டர்ஸ் தயிர் ஆட் பண்ணிட்டோம். விஸ்கை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது எதுக்கு பண்ணுறோம்னா லம்ஸ் வராமல் இருக்கும். தயிரில் நல்லா ஸ்மூத்தாக இருக்கும், பார்க்கறதுக்கு ஸ்ட்ரக்சர் நல்லா இருக்கும், லம்ஸ் வராமல் வரும். அதனால தான் மெயின் ரீசன். நம்ம முன்னாடி ரெடி பண்ணி வச்சுருந்த தாளிப்பில் இப்போ தயிர் ஆட் பண்ணிடலாம். இது நம்ம ஆட் பண்ணது 4 லிட்டர் தயிர். நம்ம செய்கிறது 80 மெம்பர்ஸ்க்கு. அதனால் நான் 4 லிட்டர்ஸ் யூஸ் பண்ணுறேன். இப்போ நான் மிக்ஸ் பண்ணுறேன், பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்கான்ட்டு. மோர் குழம்பு ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது,
அதனால் நாங்கள் 1 லிட்டர் தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். நீங்களும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. முன்னாடி மசாலாவுக்கு தேவையான சால்ட்டு போட்டிருந்தேன். இப்போ தயிருக்கு தேவையான அளவு போடலாம். அவ்வளோதான் மக்களே, மோர் குழம்பு ரெடி ஆச்சு. இது வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருக்கான்னு. இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்கள் கிளாரிஃபை பண்ணுறோம். இதுக்கு முன்னாடி சாம்பார் மசாலா வீடியோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் டிஷ் என்ன வேணும்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் அஸ்.